जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு மடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எல்லாரும் நன்னா இருக்கணும், இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க. நம்ம இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு, இந்த வார ராசி பலன் யாருக்கு கெடு பலன், யாருக்கு சுப பலன், யாருக்கு எப்படி இருக்கு, கணவன் மனைவி பெண்களுக்கு எப்படி இருக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு எப்படி இருக்கு, யார்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும், யார்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், பணம் வாங்குறதா வேண்டாமா, என்ன செய்யணும் செய்யக்கூடாது, முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை பத்தி நீங்க இந்த வாரம் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. வார வாரம் ராசி பலன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த வாரம் இப்படிதான் இருக்கும், இந்த வாரம் நம்ம இப்படிதான் இருக்கும், இந்த வாரம் நம்ம இதெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிறது பார்த்து. ஜாதகம் மட்டுமல்ல, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி பிறந்த தேதி நேரம் தெரியலன்னு ஒரு பெயர் ராசி குறிப்பு பார்த்துக்கலாம், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு வாஸ்து பார்த்துக்கலாம், எண் கணிதம் பார்த்துக்கலாம், அதே போல் ஒரு ஜெமாலஜி பார்த்துக்கலாம், என்ன ராசி கற்கள் போட்டுக்கலாம், அதே போல் உங்களுக்கு தேவையான எந்திரங்கள், உங்களுக்கு தேவையான பூஜைகள், அது மட்டும் அல்லாது உங்களுக்கு பிரஷ்னம் பார்க்கறது, தற்கால பிரஷ்னம், இப்போ ஒரு கேள்வி ஒரு பதில், தற்கால பிரஷ்னம், தீபமங்கல பிரஷ்னம் பார்க்கறது, அதே போல் தாம்பூல பிரஷ்னம், அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இது எல்லாமே நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன வேணும், என்ன பார்க்கணும், கரெக்டாக நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உடனே எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சார், நான் ராஜ்குமார் குருக்கள் கிட்ட இமீடியட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி உடனே எனக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்யூஷன், உங்களுடைய சொல்யூஷன் சொல்றது என்னுடைய இது, அதிலிருந்து வெளியில கொண்டு வர்றது என்னுடைய பொறுப்பு. அதாவது அதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க இருங்க. இறைவனை நம்பினோர் கைவிடப்படார். சுவாமியை அதுக்கு வழிகாட்டுதல் தான் நான் இறைவன் கிடையாது. உங்களுக்கு அந்த பாதையை காட்டுபவன், அவ்வளவுதான். சார், இந்த வழியில போங்க, இது உங்களுக்கு கரெக்டா இருக்கு. அதாவது சொல்லுவாங்களா, தெய்வானா மனுஷ ரூபானா, மனித ரூபத்துல அசரீரமா நீ தசை உனக்கு நல்லா வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம், இன்னொரு விஷயமும் நான் இதுல பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது உலகத்துல கடவுள் இல்லைன்னு சொல்றவனையும் நீங்க நம்பலாம், கடவுள் இருக்கான்னு சொல்றவனையும் நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள் சொல்றவனை மட்டும் நம்பக்கூடாது. அதனாலதான் இறைவன் மிகப்பெரியவன். நல்லா ஒரு ஒரு துரும்பு நல்லா வழிகாட்டுறேன் உங்களுக்கெல்லாம். ஒரு பிரம்ம வித்தை கற்றவன் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறது தான் என் வேலை. நீங்க நல்லா இருந்தா என் மனசுக்கு சந்தோஷம், அவ்வளவுதான். நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு நல்லது, என்னுடைய ஆத்மா நல்லபடியா இந்த பூமியை விட்டு போகும். சரிங்களா? மீனராசி நேயர்களை, மனசு சொல்றத மட்டும் கேட்டு முடிவு பண்ணாது. சோ இதுல நான் ஒரு கண் முன்னால் தெரியும் உண்மை கூட நல்லதா கெட்டதான்னு யோசிச்சு முடிவு பண்ணு. பணியில் இதுவரை இருந்த குழப்பம் குறைந்து தெளிவான பாதை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ரெகக்னைசேஷன் தாமதமானாலும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சக ஊழியர்களின் தனிப்பட்ட பிரச்சனை தலையிட்டு உங்கள் பெயரை சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வரலாம். தாயார் விஷயத்துல எல்லாம் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி சிறப்புகள் உண்டு. அதே போல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே வெளியில போறது, சந்தோஷங்கள் இருக்கும். உங்கள் மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் தனியா எதையும் போராடாது, எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோ, கரெக்டா இது பண்ணிக்கோ. தொழில் விஷயத்துல புதிய கஸ்டமர், புதிய சர்வீஸ் போன்ற புதிய இதெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல கிரெடிட்ஸ், நிறைய நல்ல பேர், நல்ல விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. கணவன் மனைவி சிறப்பா இருக்கு. அதே போல விவாகரத்து பிரிவு இருப்பவர்களுக்கு கூட மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சட்ட விஷயங்களில் அட்வொகேட் என்ன சொல்றாங்களோ, லாயர் என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நடந்து செய்யறது நல்லது. அதே போல அவங்க அதுக்காக தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்டு பண்ணிக்கோங்க. நினைவாற்றல், படிப்பு திறன் மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் சிறப்பா இருக்கு. இந்த வாரம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம், அளவுக்கு மீறிய நம்பிக்கை, கற்பனையை உண்மையாக்க நினைத்தல், கிரெடிட்ல பொருள் கொடுத்தல், அதே போல மற்றவர் சுமையை முழுவதும் தான் ஏற்றுக்கொள்ளுதல், பழைய உறவை சோதித்து பார்ப்பது, மனக்குழப்பத்தில் முடிவு எடுப்பது, இதெல்லாம் இந்த வாரத்துல கட் பண்ணிக்கோ. அதாவது ஃபுட் டிஸ்கம்ஃபர்ட், பாத வலி, கால் வலி, வாட்டர் ரெட்டென்ஷன், ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எமோஷனலா முடிவு எடுக்காது. இந்த வாரம் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த ஒரு காரியம் மீண்டும் வேகம் பெறும். குறிப்பாக பணம், வேலை அல்லது திருமண முயற்சி தொடர்பாக ஏதாவது ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மீனத்துக்கு இந்த வாரம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்றால்,
உங்கள் நல்ல மனதை யாரும் பலவீனம் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் அமைதியாக இருப்பது தோல்வி அல்ல, சரியான நேரத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்கள் வலிமை. இந்த வாரம் எல்லோரையும் நம்ப வேண்டாம். உண்மையாக உங்களை மதிப்பவரை மட்டும் அருகில் வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவது சிறப்பு. ஏற்கனவே ஜென்ம சனி, அது விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஓரளவுக்கு அப்படியே ஓடிடும். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், ஓரளவுக்கு எல்லாமே இந்த வாரம் இந்த 4 மாசத்துல என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு 2027 இன்னும் சக்சஸ்ஃபுல்லா தான் வரும் மீனராசி பொறுத்தளவுக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பின்னாடி பாருங்க, கரெக்டா போறோமா, கரெக்டா இது பண்றோமா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுல வந்துடுது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை சிறப்பு. ஸோ அதை மனசுல ஞாபகத்தில் வச்சுட்டு சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா நல்லது. அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுங்க. மாணவ மாணவிகள் நிறைய படிப்புல நிறைய கவனம் செதறாமல் நன்னா படிங்க. அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷேர் மார்க்கெட்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே போல கலைத்துறையில இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கக்கூடியதாக இருக்கு. சிறு குறு வியாபாரிகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியது. மொபைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் சில புதிய கஸ்டமர்ஸோட வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடா பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். என்ன அலைச்சல் அதிகமாக இருக்கும், அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அலைச்சலை பார்க்காதீங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் வாரம் இது. சுபம்.